ஈரானின் நட்பு நாடான லெபனான் மீதும் தாக்குதலை தீவிரப்படுத்தியது இஸ்ரேல். தலைநகர் பெய்ரூட் மீது குண்டுகள் வீசப்பட்டதில் 31 பேர் பலியானதாக தகவல். ஈரான் மீதான தாக்குதலை அடுத்து இந்தியாவில் வன்முறை வெடிக்க வாய்ப்பு. மாநிலங்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் அவசர எச்சரிக்கை. கனடா பிரதமர் மார்க் கார்னியுடன் பிரதமர் மோடி சந்திப்பு. தொழில்துறை, பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை. தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சிக்கான ஆதரவு அலை வீசுவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். சென்னையில் 1261 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 5367 அடுக்குமாடி குடியிருப்புகளையும் திறந்து வைத்தார். மதுரையில் நடந்த தொகுதி பங்கீட்டு பேச்சில் உடன்பாடு எட்டவில்லை என தகவல். அமித்ஷாவை சந்திக்க டெல்லி விரைந்தார் எடப்பாடி பழனிசாமி. திமுகவுடன் பேரம் பேசும் கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் இருக்காது. தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையில் பங்கேற்ற பிறகு திருமாவளவன் உறுதி.